வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சியை தூண்ட பாதுகாப்பு மிக அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் முற்றிலும் பெண்கள் மட்டுமே அடங்கிய பேச்சுவார்த்தை குழுவினரால் இறுதி செய்யப்பட்டுள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் போலி மருந்து விவகாரம் குறித்து சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சியை தூண்ட பாதுகாப்பு மிக அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்டெலிஜென்ஸ் பியூரோ புலனாய்வு பிரிவு சார்பில் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐபி அறக்கட்டளை சொற்பொழிவாற்றிய அவர், நாடு பல திசைகளில் இருந்து பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சவால்களை சந்திப்பதாக கூறினார். குடியரசுத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். நாட்டில் தீவிரவாதம், எல்லைப்புற பதற்றம், வகுப்புவாத வன்முறை போன்ற பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு அண்மை காலங்களில் சைபர் குற்றங்களாலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களின் தாக்கம் அதிகரித்து வரும் நடப்பு காலத்தில் பொய் செய்திகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதே மிகப்பெரிய சவால் என்றும், சமூக ஊடகத்தில் உண்மைகளை மட்டுமே பேசக்கூடிய சமூகம் ஒன்றை உருவாக்குதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் உளவு பிரிவின் பங்களிப்புகளை குடியரசுத் தலைவர் வெகுவாக பாராட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் உளவு பிரிவு போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் உள்நாட்டு அளவிலான பல அச்சுறுத்தல்களை நசுக்கி இருப்பதாகவும், இத்தகைய முயற்சிகளில் மக்களின் பங்கேற்பும் மிக முக்கியம் என்பது குறித்த விழிப்புணர்வை பரப்புதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். குடியரசுத் தலைவரின் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன், உளவு பிரிவு இயக்குனர் திரு தபன்குமார் டேகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் முற்றிலும் பெண்கள் மட்டுமே அடங்கிய பேச்சுவார்த்தை குழுவினரால் இறுதி செய்யப்பட்டு வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை அவர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்தியாவின் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் வரி குறைப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்தி மக்களின் வாழ்வை வளப்படுத்தவும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் 7வதாக இறுதி செய்யப்பட்டுள்ள இந்த வரியில்லா வர்த்தக உடன்பாடு உலக அளவிலான வர்த்தக கூட்டாண்மை மூலம் இந்தியாவின் வளர்ச்சியை வலுப்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டின் வெளிப்பாடு என்று அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது கட்டுரையில் கூறியுள்ளார். இன்று முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். சமுதாயத்தில் வாய்ப்புகள் பறிக்கப்பட்ட பிரிவினரின் நலனுக்கும், வேளாண் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளின் நலனுக்கும் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். இன்று சௌத்ரி சரண் சிங் பிறந்த நாள் தேசிய விவசாயிகள் தினமாகவும் கொண்டாடப்படுவதை ஒட்டி மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உணவுத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்டோர் நாட்டிற்கே உணவு வழங்கும் விவசாயிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டிற்கான விவசாயிகளின் முக்கிய பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் விவசாயிகளின் நலனுக்கான PM கிசான் திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்து அரசு வெளியிடும் புள்ளி விவரங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் உரிய பகுப்பாய்வு இன்றி வேண்டுமென்றே சந்தேகத்தை விதைக்கும் நோக்குடன் வெளியிடப்படுவதாக மத்திய அரசின் பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். மொத்த உள்நாட்டு உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய குறியீடுகளை மாற்றுவது குறித்து புதுடில்லியில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் அவர் பேசுகையில், தற்போது மாற்றங்கள் மிக வேகமாக நிகழ்வதால் பொருளாதார குறியீடுகளுக்கான அடிப்படைகளை அவ்வப்போது மாற்றுதல் அவசியம் என்றார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் வர்த்தக பிரிவான நியூ ஸ்பேஸ் நிறுவனம் நாளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LVM-3 ராக்கெட் மூலம் ப்ளூ பேர்ட் பிளாக் 2
தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கிறது. அமெரிக்காவின் AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் விண்வெளியிலிருந்து மொபைல் தொலைபேசிகளுக்கு நேரடி பிராட்பேண்ட் இணைப்பு வழங்க உதவிகரமாக இருக்கும் என்றும், குறிப்பாக இதுவரை இத்தகைய வசதி இல்லாத தொலைதூர பகுதிகள் இதனால் பயன்பெறும் என்றும் இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவசரகால தொலை தொடர்பு தேவைகளுக்கும் பயன் தரக்கூடிய இந்த செயற்கைக்கோள் வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதில் இந்தியாவின் திறன்களை உலகிற்கு வெளிப்படுத்துவதாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற X பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற YouTube சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் பல மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டதாக CBCID விசாரணையில் தெரிய வந்திருப்பதன் அடிப்படையில் இதுகுறித்து CBI மற்றும் தேசிய புலனாய்வு முகமை மூலமான விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்துள்ளார். பிரச்சனை குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் CBI விசாரணை கோரியுள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருப்பதால் தேசிய அளவிலான விசாரணை அவசியம் என்ற அடிப்படையில் இவ்வாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை 3500 ரூபாயாகவும், 4800 ரூபாய் உதவித்தொகை 5500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். சமூக நலத்துறை சார்பில் இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் அவர் பேசுகையில், மாற்றுத்திறனாளிகளின் வாகனங்களுக்கான 25 லிட்டர் பெட்ரோல் 30 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், 15 கிலோ அரிசிக்கான 600 ரூபாய் பணம் 20 கிலோ அரிசிக்கான 800 ரூபாயாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் கூறினார். பண்டிகை காலத்தில் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் இலவச துணிக்கான 500 ரூபாய் தொகை 750 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பேசுகையில், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் உதவிகள் அவர்களின் உரிமையே தவிர சலுகை அல்ல என்றார். மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கையின் ஊற்றுக்கண்ணாகவே திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், இதை கருத்தில் கொண்டே பிரதமர் திரு நரேந்திர மோடி இவர்களை குறிக்க திவ்யாங்ஜன் என்னும் வார்த்தையை பயன்படுத்துவதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் எல்லா துறைகளிலும் முன்னேறினால்தான் முழுமையான வளர்ச்சி சாத்தியமாகும் என்பதால் எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் உறுதிமொழியை அனைவரும் ஏற்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். துணைநிலை ஆளுநர் உரையிலிருந்து ஒரு பகுதி. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞர் என்னை பார்க்க வந்தார். அவர் IAS தேர்வில் எல்லாம் பாஸ் பண்ணி ஜனவரி 3ஆம் தேதி இன்டர்வியூக்கு போறாரு. 2 கண்ணிலும் பார்வை கிடையாது. நான் 15 நிமிஷம் அவரோட பேசினேன். மாற்றுத்திறன் உள்ள ஒருவரிடமிருந்து சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. முடியாது என்ற வார்த்தைக்கு புதிய அர்த்தம் தருப்பவர்கள் இவர்கள். உடம்பில் கூட இருந்தாலும் தன்னுடைய செயலால் முயற்சியால் இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் மனதின் எல்லை அற்ற சக்தியை எடுத்து காட்டுகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறார்கள். புதுச்சேரியில் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள 2026ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டரை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உலக அளவிலான சுற்றுலா தரவரிசையில் 2ஆம் இடம் பெற்றுள்ள புதுச்சேரியின் பழமை புதுமைகளை போற்றும் வகையில் எழில்மிகு புதுச்சேரி நகரின் அன்றைய தோற்றமும் இன்றைய தோற்றமும் அழகிய வண்ணப்படங்களாக இந்நாட்காட்டியில் இடம் பெற்றுள்ளன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பொருளாதாரத்தில் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சியை தூண்ட பாதுகாப்பு மிக அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் முற்றிலும் பெண்கள் மட்டுமே அடங்கிய பேச்சுவார்த்தை குழுவினரால் இறுதி செய்யப்பட்டுள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் போலி மருந்து விவகாரம் குறித்து சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.